ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது முறையாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இன்றைய விசாரணை தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. திருமணம் செய்து கொண்டு தன்னை கர்ப்பமாக்கி மோசடி செய்து விட்டதாக ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் மீதான விசாரணையை தற்போது நடத்தி வரக்கூடிய நிலையில காவல்துறை இந்த நிலையில காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ஜாய் கிறிசல்டா மீண்டும் மாநில மகளிர் ஆணையத்துல ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். குறிப்பாக இது தொடர்பாக ஏற்கனவே இருவருக்கும் தனித்தனியாக சம்மன் கொடுக்கப்பட்டு இருவரும் ஒன்றாக ஆஜர்படுத்தப்பட்டு இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது இரண்டாவது முறையாக இருவரும் சம்மன் அடிப்படையில 2 பேரும் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். முதலாவதாக ஜாய் கிறிசல்டா என்பவர் இந்த சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜரான நிலையில தற்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் இந்த விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் தனித்தனியாக 2 பேரிடம் இந்த மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு வரும்படி அவர் கூறிய நிலையில அதனுடைய ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அதனை வைத்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் பின்னர் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணையானது அடுத்த ஒரு மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் மாநில மகளிர் ஆணையம் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.